தினமும் அவனை தூரத்துல இருந்தே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன். எப்பவும் அவன் கிட்டே பேசிட்டு இருக்கணும், எப்பவும் அவன் கூடவே இருக்கணும்னு தோணும். எதுக்கு காதலிச்சேன்னு எனக்கு தெரியாது, ஆனா காதலிச்சுங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். அப்பாடா, தேங்க் காட், சரியான டைம்க்கு வந்தீங்க. ப்ளீஸ் என்னை காலேஜ்ல டிராப் பண்றீங்களா? நான் இந்த பக்கம் போயிட்டு இருக்கேங்க. ஏன் ஹேண்டில் பேர பின்னாடி திருப்பினா பைக் திரும்பாதா? போகுதா? சரி வாங்க, பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிராப் பண்றேன். ஏய் ஹெட் எடு, நான் அன்னைக்கு கொடுத்த பெட்ரோலை வெளியே எடு. சரி சரி, டிராப் பண்றேன், வாங்க உட்காருங்க. கெட்டியா பிடிச்சுக்கிறேன், வீலிங் பண்றீங்களா? எனக்கு அதெல்லாம் வராது, டிராப் பண்றேன் அவ்வளவுதான். சரி, நீங்க வந்து பின்னாடி உட்காருங்க, நான் வீலிங் பண்றேன். ஹார்ன் அடிச்சா வழி கிடைக்கும், ஸ்மைல் பண்ணா லிஃப்ட் கிடைக்கும். எனக்கு முழுசா நம்பிக்கை வந்துருச்சு அவனை நான் காதலிக்கிறேன்னு. அதை சொல்றதுக்காக அவன் கிட்ட போனேன். ஆனா அங்க நடந்ததே வேற. வாவ், வேண்டாம், இப்ப இதை பத்தி கேட்டா 1/2 மணி நேரம் மொக்க போடுவான். நீங்க கண்தானம் பண்ணிருக்கீங்களா? இல்லையே, இதுக்கப்புறம் பண்ணுவேனா உன்னவோ. அப்புறம் அந்த ஹார்ட்டா? முழுசாலாம் ஒண்ணு வேண்டாம், ஒரு சின்ன பார்ட் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு புரியலையா? லெட் மீ எக்ஸ்பிளைன். ஆரம்பிக்க போறோம் மொக்கைய. சரியா வந்து மாட்டினா? இது என்னது? இட்ஸ் a heart. நோ, இது லவ் சிம்பிள். சும்மா டைம் பாஸ்க்கு லவ் பண்றவங்களுக்கு. நமக்கு இது வேண்டாம். ஹார்ட்னா இப்படி இருக்கணும். சி, 2 ஆரிக்கல்ஸ், 2 வென்ட்ரிகல்ஸ். இதுல 2 வால்ஸ் பிளட் பியூரிஃபை பண்ணும். மீதி இருக்கிற 2 வால்ஸ் அந்த பியூரிஃபை பண்ண பிளட் எல்லாத்தையும் பாடியில இருக்கிற எல்லா பார்ட்ஸ்க்கும் சப்ளை பண்ணும். Got it? Yeah, you're right. Good. So, காதல் கூட இந்த ஹார்ட் வால்ஸ் மாதிரி 4 விதமா இருக்கு. 2 உள்ள இருக்கும், 2 வெளியில தெரியும். உள்ள இருக்கிறதுல பிளட் ரிலேஷன் சம்பந்தப்பட்டது, லைக் அம்மா அப்பா, அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தம்பி. 2வது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், நமக்கு நம்பிக்கை இருக்கிறவங்க. சம்டைம்ஸ் பிடிச்ச விஷயம் காதலா மாறிடும், அதுவே வந்து சொந்தமா மாறிடும். அப்ப வெளியில தெரியுற பாசம்ங்கிறது? இது 2 விதம். அதாவது நமக்கு பிறக்க போற குழந்தைங்க, ஐ மீன் இப்ப இல்லைனாலும் கூட ஃபியூச்சர்ல கண்டிப்பா நடக்கும் இல்லையா? சொல்றது சரிதானே? எஸ், ஆஃப் கோர்ஸ். நாய் பிஸ்கெட்ல நாய் இல்லைனாலும் கிரீம் பிஸ்கெட்ல கிரீம் இருக்குமே. அப்ப அடுத்தது உங்கள பாதி. அப்படின்னா உங்கள் அவருடையது. இங்க பாருங்க, நான் எவ்வளவுதான் தைரியமான பையனா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வெக்கப்பட வருங்க. நான் அதை விட்டுட்டு கூட உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். அந்த பாட்டை எனக்கு கொடுத்துருங்க. நம்மளை யாரு ரொம்ப அதிகமா திட்டுறாங்களோ அவங்கதான் நம்ம மேல ரொம்ப அன்பா இருப்பாங்கன்ற வார்த்தையில எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குங்க. அதுக்காக தான் சொல்றேன். ஐ லவ் யூ. நான் சொல்ல போன விஷயத்த அவன் சொல்லும் போது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பத்திக்கிட்டே எரிஞ்ச நெருப்ப தண்ணி ஊத்தி அணைச்ச மாதிரி இருந்துச்சு. ஆனா சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். பெட்ரோல் இல்லாத பைக்கை வச்சுட்டு தடுமாறிட்டு இருக்க, பீச்ல பொம்மை வரைஞ்சிட்டு சுத்திட்டு இருக்க. நீ எப்படி சம்பாதிப்ப? என்னை வச்சு எப்படி காப்பாத்துவ? உன்னை எப்படி நம்புறதா? பொண்ணுங்க எப்பயுமே கேட்கிற கேள்விதான் இது. ஏன் பசங்க உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது ஏன் நீங்க பாசிட்டிவா யோசிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல, நம்பிக்கை மட்டும்தான் இருக்கு. கடல்களுக்கு கரையும் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கண்டிப்பா இருக்குங்க. யோசிச்சு சொல்லுங்க. ஹலோ, இங்கே வெயிட் பண்ணவா? நாளைக்கு சொன்னா பரவாயில்லையா? சன்ரைஸ்ல இருந்து சன்செட்டுக்கு கொல்ல.
எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதும் நம்ம காதலிக்கிற பையன் நமக்காக காத்துட்டு இருக்கிறதும் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். பட் அதை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்க மாட்டோம். அன்னைக்கு அவனோட கண்ணுல கண்ணீரை பார்த்தேன். அழற ஆம்பளைய நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு அவன் அழுததை பார்த்து அவன் மேல பரிதாபத்தை விட நம்பிக்கை தான் அதிகமாச்சு. அவன் லைஃப்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பொண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் லைஃப்ல கடைசி பொண்ணா நான் இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. உனக்காக சூரியன் உதிச்சு மறையிற வரைக்கும் இல்ல, என் உயிரே போனாலும் காத்திருப்பேன். எவ்வளவு வெயிட் பண்ணாலும் ஒன் வேல கவர்மெண்ட் பஸ் ஆப்போசிட்ல வராது. இதுதான் உங்க முடிவா? இத பாரு, உனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. நம்ம வேணும்னு நினைக்கிற காதலை விட நம்ம அடையணும்னு நினைக்கிற லட்சியம் ரொம்ப பெருசு. உன் லட்சியத்துக்காக முயற்சி பண்ணு, போராடு, ஜெயிச்சு காட்டு. பணமும் புகழும் தன்னால வரும். அப்புறம் நான் என்ன, நிறைய பொண்ணுங்க கியூல நிப்பாங்க உனக்காக. பவுடர் பால் என்னதான் சுவையா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தான் நல்லது. எவ்வளவு பொண்ணுங்க இருந்தாலும் நான் காதலிச்சது உன்னை மட்டும்தான். அதுக்கப்புறம் ஜோசஃப ஒரு வாரத்துக்கு ஆளை காணும். அவனை பார்க்கும் போதெல்லாம் அழ வச்சேன். இப்போ அவன் காணாம போய் என்ன அழ வச்சிட்டு இருக்கான். மிஸ்யூங்கிற வார்த்தையோட அர்த்தம் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. என்னோட இளமை ஒரு நதி மாதிரி சுதந்திரமா ஓடிட்டு இருந்தது. ஆனா அவனை பார்த்ததுக்கு அப்புறம் கடல்ல இருக்க நிசப்தம், உஷ்ணம் ரெண்டும் மிக்ஸ் ஆகி காதலுங்கிற அலைகளா என் மனசுல வீச ஆரம்பிச்சது. என் லவ் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டை தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தது. ஆமா ஆமா, அது ஒரு 10-15 நாள்ல முடிஞ்சிடும். பேப்பர்ஸ்லாம் கூட சப்மிட் பண்ணியாச்சு. ஹாய். ஏய் ஹாய். டே, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகே பாய். இன்னைக்கு என்ன விசேஷம்? முகம் ஃபுல்லா சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு தான் மூஞ்ச கழுவுனேன். 1 வீக்கா போன்ல கூட பிடிக்க முடியல. எங்க போன? மும்பை போயிருந்தேன். எதுக்கு? விசா வேலையா? விசாவா? ஜெனரலி பொண்ணுங்க லவ் அக்செப்ட் பண்ணிட்டு லவ்வர் ஆவாங்க. ஆனா நீங்க என் லவ் ரிஜெக்ட் பண்ணிட்டு எனக்கு தேவதை ஆயிட்டீங்க. நான் வேற ஒரு நிலத்துல இருந்து நட்சத்திரங்களை பார்க்க போறேன். இப்ப நீ என்ன பேசிட்டு இருக்கன்னு எனக்கு சுத்தமா புரியல. நான் உங்க மேல இருக்கிற அட்ராக்ஷனை வச்சு லவ்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா லவ்வுக்கும் லைஃபுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னன்னு இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஐஸ்ல ஸ்கல்ப்சர் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது உங்களுக்கும் தெரியும்ல. இப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக தான் ஸ்வீடன் போறேன். எங்க அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் எனக்காக நிறைய ஐம் சாரி அங்க போன நல்ல பேர் கிடைக்கும். என்னுடைய ஆம்பிஷன் கூட ஃபுல்ஃபில் ஆகும். இங்க ரொம்ப போர் அடிக்குது. ஒரு சின்ன சேஞ்ச் கூட கிடைக்கும்ல. காலை மிதிச்சாதான் சாரி கேட்பாங்க. ஆனா இவன் என் ஹார்ட்டையே மிதிச்சிட்டான். அதுக்குதான் சாப்பாடு வேகிற வரைக்கும் அடுப்புலயே வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அத நான் வைக்கல, அத நீங்க தான் வச்சீங்க. எப்ப கிளம்புற? போகணும்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. 2 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்படுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். பணம் ரெடியானோடனே அவனோட லவ் கேம்ல எக்ஸிட்ங்கிற சந்தோஷத்துல இருந்தான். ஆனா நான் மட்டும் ஹென்ரிங்கிற துக்கத்துல இருந்தேன். ஜோசப் கிட்ட உன் மனசுல இருக்கிறத சொன்னியா? அவன் எனக்கு வேணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா நான் சொல்லியிருப்பேன். அவன் பேசின சில விஷயங்கள்னால நான் உன் மேல இருக்கிற அட்ராக்ஷனை வச்சு லவ் நினைச்சுக்கிட்டேன். எனக்கு இங்க ரொம்ப போர் அடிக்குது. எப்பயும் ஆம்பளை பசங்க தான் தேவதாஸ் ஆகணுமா? நம்மளும் ஒரு வாட்டி ஆகலாமே. ஹாய். ஹாய். ஏன் டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல. என்னன்னு சொல்லு. ஒண்ணும் இல்லைங்க. பணத்தை பத்தி சொல்லியிருந்தல, இன்னும் ரெடி ஆகல.
வேண்டாங்க. நோ, ஐ காண்ட். கேட்கும் போது மனசும் தேவைப்படும் போது பணமும் கிடைக்காது. இதை வாங்கிக்கோ. அது இல்லைங்க. லவ்ங்கிறது சந்தோஷத்துக்கு அடையாளம். ஆனா இங்க நான் சோகமா சிரிக்கிறேன், அவன் சந்தோஷத்துல அழறான். உங்களுக்கு பட்ட கடனை நான் எப்படிங்க திரும்ப தர்றது? அப்படின்னா திருப்பி கொடுக்கற ஐடியா இல்லையா? சேச்சே, அப்படிலாம் இல்லைங்க. அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லைங்க. நீங்க எனக்கு பணம் கொடுக்கலாம் கூட, இந்த பைக்கை உங்ககிட்ட தான் கொடுக்கணும் நான் எப்பயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. என்னோட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், என்னை ஏர்போர்ட் வரைக்கும் இந்த பைக்ல ட்ராப் பண்றீங்களா? என் லைஃப்ல டிராப் பண்ண பையனை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண. அதுக்கப்புறம் போனும் இல்ல, மெயிலும் இல்ல. நான் அவனோட ஞாபகத்திலே இல்ல. பாம்புக்கு பல்லுலயும் ஆம்பளைங்களுக்கு ஹார்ட்லயும் விஷம் இருக்கும். எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்ல வரல. இங்க பாருங்க, நான் காதலிச்ச பொண்ணு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டா. ஆனா நீங்க காதலிச்ச பையனை நீங்களே ஏன் விட்டுட்டீங்கன்னு தான் இது வரைக்கும் எனக்கு புரியல. அவன் கிட்ட உங்க மனசுல இருக்கிறத சொல்லியிருந்தா அப்பா அவன் ஏம விட்டுட்டு எனக்காக இங்கேயே இருந்திருப்பான். அவன் லட்சியத்துக்கு நடுவுல என் காதல் குறுக்க வரக்கூடாது. ஏன்னா அந்த விஷயத்துல நான் எங்க அப்பா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். உங்க அப்பா கிட்ட வாக்கு கொடுத்திருக்கீங்களா? எங்க அப்பாக்கு மியூசிக்னா உயிர். மியூசிக் டைரக்டர் ஆகணுங்கிறது தான் அவரோட எய்ம். அதுக்கு நடுவுல தான் எங்க அம்மா அவரை லவ் பண்ணாங்க. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க சொந்தங்களை பிரிஞ்சாங்க. ஃபேமிலி ஸ்ட்ரகிள்ஸ்னால எந்த மியூசிக் அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்ததோ, கொஞ்ச நாள்ல அதே மியூசிக் அவங்களுக்கு தடையா வந்தது. அவங்க 2 பேருக்கும் நடுவுல எப்ப பார்த்தாலும் சண்டைதான். ஹலோ, சொல்றா? அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்ரா. நாளை காலைல வந்துடுறேன். ஓகேவா? கண்டிப்பா வந்துடுறேன். பாய். வேற ஏதாவது மறந்துட்டனா? அப்பா, ஏற்கனவே ரெடியா தான் இருக்கீங்களா? வாங்க. எங்க? எதுக்கு? நம்ம மூர்த்தி சார் பொண்ணுக்கு கல்யாணங்க. சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. என் ஃப்ரெண்டுக்கு டைரக்ஷன் சான்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன மியூசிக் டைரக்டரா ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான். டெமோ காமிக்கிறதுக்காக கிளம்புறேன். ப்ளீஸ் நீ ஆட்டோல போயிட. 20 வருஷமா வராத சான்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு தான் வந்திருக்கா? இதுக்காக கீபோர்ட கையில புடிச்சுக்கிட்டு இப்படியே கிளம்ப போறீங்களா? வாய மூடிக்கிட்டு அத ஓரமா வச்சுட்டு என்ன கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போங்க. அது இல்லடி, என் லைஃப்ல என்ன நான் ப்ரூவ் பண்றதுக்கு வந்திருக்க ஒரு நல்ல வாய்ப்பு. ப்ளீஸ் என்ன போவிடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க வரீங்களா இல்லையா? அது இல்லடி. வரீங்களா இல்லையா? இந்த ஒரு தடவை மட்டும். ச்சே, நீங்க வாழ்க்கையில என்ன புரிஞ்சுக்கவே இல்ல. ஆக்சுவலா அம்மா தான் அப்பாவை புரிஞ்சுக்கலங்கிற விஷயம் அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. எப்போ வந்து கதவு தட்டுற மனுஷன் இன்னைக்கு சமாதானப்படுத்த கூட வரவே இல்ல. கிளம்பி இருப்பாரோ? அன்புள்ள மகளுக்கு செல்லம். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. அப்படிதான் ஒவ்வொரு ஆணுடைய தோல்விக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருப்பான்னு என் அனுபவம் சொல்லுது. உன் வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஆண் வருவான். அவனுக்கு லைஃப்ல ஒரு கோல் கண்டிப்பா இருக்கும். தயவு செஞ்சு அதை என்கரேஜ் பண்ண. இது என்னுடைய கடைசி வேண்டுகோள். ஏன்னா ஆம்பளைக்கு லட்சியம்ன்றது ஹார்ட் மாதிரி. அந்த லட்சியம் போயிடுச்சுன்னா மூச்சே நின்ன மாதிரி. என்னுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன்ற நம்பிக்கையில ஓ அப்பா. காதலை விட வாழ்க்கை முக்கியம். அவன் ஆசைப்படுற விஷயம் அவனுக்கு கிடைக்கணுங்கிறதா எனக்கு முக்கியம். அதான் நான் சொல்லல. ஹலோ, சொல்லுமா. எடுத்துக்கிட்டேன் மா, எடுத்துக்கிட்டேன். நோ ப்ராப்ளம். ஓகேவா? சரி சரி, பாய். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே வர காதலை விட
அவ மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வர காதல் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏய் ம் உனக்கு என்ன ஃபுட் ரொம்ப பிடிக்கும்? புளி சாதம். பண்ண தெரியும்ல? ஓ தெரியும் சொன்னா செய்ய சொல்லிடுவாளோ. அது வந்து அத கோதுமை ரவையில பண்ணுவாங்கல்ல. ஆமா, ஐஸ்கிரீம் வாயில வச்சா சாப்பிட கூட தெரியாது. வா தோட்டத்துக்கு போய் ஏதாவது சாப்பிட்டு வரலாம். தோட்டத்துல போய் சாப்பிடறதுக்கு நான் தோட்டக்காரனா? Then go and cook. தோட்டமே நல்லது, வாங்க போலாம். மழை வர மாதிரி இருக்கு, குடை எடுத்துட்டு போலாமா? மழையில நனைஞ்சா மண்டையில ஒண்ணும் செடிலாம் வளராது. வா. ஓகே.